அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார், ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், பட் இன்றைய சிறப்பு செய்திகள் மறுபடியும் ஆரம்பித்து விட்டது. நேற்று இரவு எந்த நேரத்தில் சொன்னனோ தெரியல, ஆல்மோஸ்ட் யுத்தம் முடிஞ்சதுங்க, ஒரு முடிவு பெற்றது அப்படின்னு சொன்னோடனே ட்ரம்ப்பால் மறுபடியும் இந்த யுத்தம் மறுபடியும் கிளம்ப போகுது. ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை தவறான செய்திகள் தொடர்ந்து பரப்பிட்டே இருக்கிறதுனால எங்களுடைய கப்பல்களை மட்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் தொடர்ந்து தடுக்கிறதுனால எங்களுடைய பேச்சுவார்த்தையை மீறி விட்டது. மறுபடியும் நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்திய நேரப்படி கரெக்டாக ஒரு 3:45 சொல்லியிருக்காங்க. 4 மணிலேருந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது குறிப்பாக இந்திய கப்பல் ஒன்று கடக்கும்போது ஷூட் பண்ணி வார்னிங் கொடுத்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. இந்தியாவுடைய 2 கப்பல்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறது. மறுபடியும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் திரும்பி அந்த பக்கம் போக ஆரம்பித்து விட்டது. ஸோ ஆட்டம் சூடு பிடித்து விட்டது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஒரு சில வீடியோ பதிவு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அமெரிக்கா ஓப்பன் பண்ண உடனே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் மேலே அந்த லார்க் தீவு கடந்து தான் போகிற மாதிரி இருந்தது இதுக்கு முன்பெல்லாம். அப்படி இல்லை, சாரசாரியாக என்ன பண்ணிட்டாங்க, கீழேயும் ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு கப்பல். திடீர்னு திறந்து விட்டோடனே பெருளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, இந்த கப்பலெல்லாம் கடந்து அந்த பக்கம் போகும்போது அந்த கூட்டத்தில் ஈரானுடைய கப்பலையும் அனுப்புகிறாங்க. பட் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஃபுல்லாகவே அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கப்பலாக தேடி ஈரானுடைய கப்பல் மட்டும் நிறுத்துகிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் அப்போ சொன்னது தான், நிறைய பேர் ஈரான் கப்பல் ஏமாற்றி கடந்து போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லை, அமெரிக்காவை கடந்து போக முடியல அவங்களால. ஈரானுடைய கப்பலை தொடர்ந்து தடுக்கிறதுனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் எங்கள் பேச்சுவார்த்தையை மீறுறீங்க, எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்கள் இல்லை, மறுபடியும் அதே வேலை பண்ணுறீங்க, எங்கள் கப்பல்களை மட்டும் நீங்கள் தடுக்கிறதுனால நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நாங்கள் தடுக்கிறோம், முழுமையாக தடை அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வழக்கமான செய்தி தான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சந்தர்ப்பத்தை அதாவது அவங்க ஓப்பன் பண்ண உடனே 5 கப்பல் ரெடியாக, யாருது, பாகிஸ்தானது 5 கப்பல் விட்டுட்டாங்க, வந்துடுச்சு. பாகிஸ்தான் கொஞ்சம் நீங்கள் சும்மா இருங்க, உடனே அமெரிக்காவுக்காக தான் அந்த 5 கப்பலை விட்டுட்டாங்கன்னு மறுபடியும் கதையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா அங்கே நிலைமை வேறு மாதிரி இருக்குது. அதுவும் அவங்க இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாங்க எல்லா கப்பல்களுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரில் இல்லை, ஒரு சில கப்பல் அனுமதி இல்லை, நீங்கள் திரும்பி போகலான்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. அதை ஒரு சில கப்பல் குறிப்பாக இந்திய கப்பல் ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. கப்பலை நோக்கி ஒன்று ஷூட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே இருக்க மாலுமிகள் கூட்டு நீங்கள் ரிட்டர்ன் போங்க, உங்களுக்கு அனுமதி இல்லை, கொஞ்சம் நாளைக்கு ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம், ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ட்ரம்ப் மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு தான். நாங்கள் பேச்சுவார்த்தை இன்னும் என்ன டேட்னு கூட ஃபிக்ஸ் பண்ணல, என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறோன்னு கூட தெரியல, அவர் பாட்டு இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அதுவும் நாங்கள் இன்னும் 2-3 நாளில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்காரலாம், பாம்பு போட்டுருவாராமே, பாம்பு நாங்களும் தான் போடுறோம், திருப்பி போட்டுமா, அதே வார்த்தை எங்களுக்கும் பொருந்தோம், ஸோ பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் உடன்படலாம், நாங்கள் வெடிகுண்டு போட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அங்கே ஈரான் தரப்பினுடைய செய்தி குறிப்புகள் இருந்து வருகிறது. இப்போ அராக்சி அவர்களோ பெசஸ்கியன் அவர்களோ சொல்லலை. இது சொன்னது யார் அப்படின்னா, ஃபாரின் மினிஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு வார்த்தையை. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, இனி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நாங்கள் டோல் வசூலிக்க போகிறோம், அது யார் தடை விதித்தாலும் கண்டிப்பாக அது எங்களுடைய கட்டுப்பாடில் தான் இருக்கும் அப்படின்ற இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டு தொடர்ந்து சர்க்கஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்கா. நிறைய கான்ட்ராடிகேஷனான வார்த்தைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காலனித்துவ ஆதிக்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ நான் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியும், அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குற மாதிரியும், ஏதோ அவங்க சொன்ன உடனே நாங்கள் யுரேனியத்தை கொண்டு போயிட்டு கொடுக்குற மாதிரியும் நினச்சிருக்காங்க. அதனால் ட்ரம்ப் டாக் டூ மச், ரொம்ப பேசுகிறாரு, வரம்பு மீறி பேசுகிறாரு. ஏதோ நாங்கள்லாம் அவங்க அடிமைகள் மாதிரி பேசுகிறாரு. இனி நாங்கள் ஏற்றுக்கலாம் மாட்டோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணோம், இக்னோர் பண்ணாங்க, கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது நாங்கள் எங்கள் வேலையை காட்டி தான் ஆகணும், இனி நாங்கள் பார்த்துக்குறோம், எப்படி நீங்கள்
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கடந்து நீங்கள் போகிறீங்கன்றத நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க. வேலை வந்துருச்சு. யாருக்கு வேலை வந்துருச்சு? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற செய்தி கேட்ட உடனே அங்கே 2 நபர்கள், பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கும் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுக்கும் அடடா உடனே நான் போர்க்கப்பல் அனுப்பட்டுமா அப்படின்றதும், சர்வதேச கடல்வழி பாதையை யாரும் தடுப்பதற்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறதும், ஆஹாஹாஹா ஓஹோஹோஹோ அருமையாக பேசுனாங்க நேற்று. இப்போ அவங்களுக்கு வேலை வந்துருச்சு. கோட்டசாமி இந்நேரம் கப்பல்களை அங்கேருந்து எடுத்துருக்கணும். பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ஓடி வந்து பேசுவாங்கன்னா, எதாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலியமாக நம்ம தீர்வு காணலாம். போர்க்கப்பலை அனுப்பி தான் அங்கே பிரச்சனையை கையாளணும்னு இல்லை, பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வு காணதான் சால சிறந்ததுன்னுவாங்க. நேற்று ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே வசனம் அப்படி வந்துருச்சு. ஆஹா கப்பலை அனுப்ப போகிறோம், அப்படி அனுப்ப போகிறோம், இப்படி போர் வீரர்களை அனுப்ப போகிறோம், முழுமையாக என் கண்ட்ரோலுக்கு எடுக்க போகிறோன்ட்டாங்க. ஆனால் இப்படி திடீர்னு தலைகீழ மாறும்னு தெரியாதனால இப்போ பார்க்கலாம். நான் இப்போ அவங்களை எதிர்பார்க்குறேன். என்னன்னு தெரியல கணம் கோட்டார் அவர்களே, அந்த 2 நாடுகளோட டைலாக், இன்னும் ஒரு சில ஜெர்மனியோட நாடுகளோட டைலாக்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக ஏதோ மக்களையும் உலக மீடியாக்களையும் ஒரு மாதிரி ஏமாத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக்கி ஏதோ ஒன்று பண்ணுறாங்களான்னு எனக்கு மாயாஜால வேலை காட்டுறாங்கன்னு தோணுது. இப்போ ரைட்டு, ஜார்ஜியா மெலோனி அவர்களுக்கும் இதே கேள்வி தான் நான் கேட்குறேன். அவ்வளோ வீரமாக பேசுனீங்கல்ல, இப்போ கிளம்பி வாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை மீட்டு கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை 40 நாடுகளுக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன். ஏன்னா நேற்று ஜெய்சங்கர் அவர்களும் அந்த இதில் பேசியிருக்கிறார். இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை 40 நாடுகள் சேர்ந்து எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை நாங்களும் ஒத்துழைக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகிறது. ஆனால் இனி யுத்தம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக இது மறுபடியும் அமைதிக்கான தீர்வு எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ இட் வில் பி கோ டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் மறுபடியும் ஒரு ட்விட்டை பார்க்க முடியுது. ஆனால் மறுபடியும் வெள்ளை மாளிகை என்ன சொல்கிறாங்கன்னா, சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, ஈரான்லேருந்து ஒருத்தர் வராரு, மிகப்பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாருன்றாங்க. யார் ஒருவேளை இந்த ரேசா பலாவியை கூட்டு வந்து நடத்துவாங்களா? அங்கே உட்காந்துக்கிறவங்க எல்லாமே கத்தி கதறிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கா ஓவராக பேசுகிறாங்க, எங்களை டீஸ் பண்ணுறாங்கன்றாங்க. மறுபடியும் சனிக்கிழமை வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வெள்ளை மலையில் ஒரு ஆள் வந்து பேசுகிறாருன்னா யார் பேசுவார்? இப்போதைக்கு ரேசா பலாவி வராரா, இல்லை இவர் பாகிஸ்தான்லேருந்து போனார் ஆஷிப் முனீர், இன்னும் அங்கே போய் ரீச் கூட ஆகிருக்க மாட்டார். அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே பிரச்சனை முட்டிட்டு நிற்கிது. ஆனால் எப்படி தீர்வு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இனி பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அந்த பக்கம் இஸ்ரேல் ஒரு கொண்டாட்டத்தில் இருக்குது. ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்ற மாதிரியான ஒரு ஹாப்பி மூடில் இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க இது எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இது அமெரிக்காவுக்கும் ஒரு சவால். இதுக்கப்புறம் நாங்கள் பாம்பு போடுறோன்னு சொல்கிறீங்க, ஒரு பவர் பிளான்ட் அழிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, மறுபடியும் உங்களுக்கு சவால் விட்டுருக்காங்க, தொட்டுப்பா சிண்டிப்பா அப்படின்னு ஈரான் தரப்பில் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் நண்பர்களே, மறுபடியும் நம்ம அந்த பதிவுகளோட தொடக்கமாக நம்ம ஆரம்பிச்சிடலாம். 141 நிற்கிது. இரவு பதிவுகள் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் சீனியர் ஹெஸ்புல்லானுடைய மெம்பர் வாஃபிக் சஃபா அப்படின்ற ஒருத்தர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக மாட்டோம், இஸ்ரேல் வந்து எங்கள் லெபனான் பகுதியில் கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணணும். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, எங்களுடைய கைதிகளை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். சம்பவம் நம்பர் 3, எங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பீப்புள், அதாவது நிறைய மக்கள் வந்து அங்கே குடியமர்த்தி வச்சுருக்காங்க ஒரு சில பகுதியில், அவங்க வந்து எல்லா பகுதிக்கு ரிட்டர்ன் ஆகணும். அப்புறம் எங்களுடைய அது எங்களுடைய கட்டிடங்கள்லாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க, அதுக்கு எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். இது எல்லாம் கொடுத்தா கூட நாங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகுமான்னு யோசனை பண்ணுறோம். கவர்மெண்ட் பார்க்க வேண்டிய வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்குறோன்றாங்க. இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு 50க்கும் மேற்பட்ட வில்லேஜ் சதர்ன் லெபனான் பகுதியில் உள்ள அலோவ் பண்ணல, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கன்ஷூட் மாதிரி வானத்தை நோக்கி சுட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் இந்த குறிப்பிட்ட பகுதி வரக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் லெபனான் பகுதியில் தொடர்ந்து ஹோல்டு இருக்குது. பட் இப்போ நிஜமாவே இப்போ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு செக்கு. அமெரிக்கா வந்து ஈரான் பேச்சை கேட்குறாங்களா இல்லையா, ஈரானுக்கு பயப்படுறாங்களா இல்லையான்றது ஒரே ஒரு செக் மட்டும்தான். என்னன்னா, ஈரானுடைய கப்பல் நாங்கள் விட மாட்டோம், பொருளாதார தடைகளை தொடர்ந்து போடுறோம், ஈரானுக்கு உதவி செய்கிற நாடுகளுக்கு அடுத்தடுத்து தடை விதிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எங்கள் கப்பல்களை தடுக்கிறதுனால நாங்கள் எல்லா கப்பல்களையும் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா விலகி போயிட்டாங்கன்னா அப்படின்னாங்கன்னா இந்த இடத்துல ஈரானுடைய கை வந்து அப்பர் ஹேண்டு பெரிய அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஏன்னா லெபனான் யுத்தத்தை நிறுத்தினாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்து இது மட்டும் அப்பர் ஹேண்டு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் இவங்க கேட்குற ஒரு கோரிக்கையை கூட ஈரான்கிட்ட வந்து நிறைவேற்ற முடியுமானா அது நிறைய பாசிபிலிட்டிஸே இல்லை.
ஏன்னா அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வீக்னஸ், உலகத்தினுடைய வீக்னஸ் ஈரான் கையில் இருக்குது. அதனால் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் ஈரான் தனது சிவில் ஏரோப்ளான், அதாவது சிவிலியன் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பயன்படுத்துவதற்கான விமான தளங்களை, ஓடு பாதைகளை மறுபடியும் திறந்து விட்டுருக்காங்க. ஒரு சில இடத்துல நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அத்தியாவசிய தேவைக்காக 6 விமான நிலையங்களை அவசரத்தில் ஓரளவுக்கு ரெடி பண்ணி மறுபடியும் தனது வான்பரப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 28 க்ளோஸ் பண்ணது விமான சேவைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லயனில் நாங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்னு இந்த சார்ட்டை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய முக்கிய தலைவர்கள், நாங்கள் வேட்டையாடிய முக்கிய தலைவர்கள், அவங்க பெரிய உயர்பட்ச தலைவராகக்கூடிய காமேனி அவர்களை தொடர்ந்து சுற்றி நாங்கள் வேட்டையாடிய மிக முக்கிய தலைவர்கள் இது ஒரு சிலர். இது இல்லாமல் நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் ரைசிங் லயன் இன்னும் உங்களுக்கு பெண்டிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதாவது நாங்கள் அமெரிக்காவின் உத்தரவுக்காக காத்துட்ருக்கோம். இதே தான் நாங்கள் லெபனானில் என்ன மாதிரியான தாக்கல் நிகழ்த்திட்டு இருந்தோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில போர் விமானங்களை இப்போ அர்ஜென்ட் கேஸாக நாளைக்கு வந்து அனுப்ப போகிறாங்க சவுதி அரேபியாவுக்கு. தலைவா நான் வர தலைவான்ட்டு. இப்போ பாகிஸ்தானுக்கும் அடுத்த ஒரு கொஸ்டின், பாகிஸ்தான் இப்போ மறுபடியும் யுத்தம் தொடர்ந்து சவுதி மீது அடித்தாங்கன்னா நீங்கள் ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லை அமைதியாக இருக்கீங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இதுவுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கியூ மீது பெரிய ஒரு தாக்கத்தில் தொடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கியூ முழுவதுமே ஹை அலர்ட் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் அமெரிக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஈரான் மீது இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஏற்றுமதிக்கான தடையை அடுத்து இன்னும் 1 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொன்ன அடுத்த 1 மணி நேரத்தில் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் 2 எண்ணெய் கிணறுகளை அடிக்கிறாங்க. 450 கிலோமீட்டர் தள்ளி அடிக்கிறாங்க. பற்றி எரிஞ்சிட்ருக்கு எண்ணெய் கிணறு. அப்போ இந்த இடத்துல ரஷ்யா மனசுக்குள்ளே தோணும், நீங்கள் இந்த தடையை நீக்கலாம் கூட பரவாயில்ல, உக்ரைன்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாத ஆட்டுக்குது எண்ணெய் கிணறுன்றாங்க. சீரியஸாக உக்ரைன்கிட்டேருந்து எண்ணெய் கிணறுகளை காப்பாற்ற முடியாமல் ரஷ்யா தடுமாறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40% இருந்து 45% அதிகரிச்சிருச்சு. தொடர்ந்து எண்ணெய் கிணறுகளை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு 2 அடிச்சுக்கிறாங்க அப்படின்போது பார்க்க முடியுது. அதனால அந்த கோபத்தின் வெளிப்பாடு உக்ரைன் மீது மறுபடியும் பெரிய அளவுக்கான தாக்குதலை பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் தலைவன் வெளிநாட்டில் கொஞ்சம் பிஸியாகிறாரு. நேற்று கூட ஸ்வீடன் போயிருந்தார். ஸ்வீடனுடைய கிங் வந்து அவருக்கு கை கொடுக்கலன்ற மாதிரிலாம் பெரிய விமர்சனம் சொன்னாங்க. அவர் கை கொடுக்கல, அதுவாக அவருக்கு முக்கியம், பணம் தான் முக்கியம். இப்போ G7 நாடுகள் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இப்போ அவர் 2022 கொடுத்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பக்கம் ஆகிடுச்சு. ரீபேமெண்ட் பண்ணணும், வட்டி கொடுக்கணும், ஒன்று கூட கொடுக்கல. அதனால் இப்போ கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க G7 நாடுகள். ஒன்றும் பிரச்சனை ஜெலன்ஸ்கி இப்போ சந்தோஷமாயிருன்னு இருக்காங்க. ஏன் அவங்க கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்கன்னா, மறுபடியும் ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த பெய்ரூட்டில் இருந்து கீழே உக்ரைனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதை ஒன்று போடுறாங்களாம். இந்த பாதை எதுக்காக அப்படின்னாங்கன்னா, எந்த நேரத்துலையும் ரஷ்யா வந்து பெய்ரூட் வழியாக பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சு அடின்னு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது வந்து மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டு மீறுகின்ற ஒரு செயலாம். இது மட்டும் ஐரோப்பா நாடுகள் அனுபவம் பண்ணாங்கன்னா நாளைக்கு ஐரோப்பாவும் உள்ள பூந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை உடனடியாக தடுக்க வேண்டும், முடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் அப்படிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருக்கிறார். ரைட்டு, வழக்கமாக இது பேசுகிற டைலாக் தான், பெருசாக நம்ம பயப்படுற மாதிரிலாம் இல்லை. பட் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு ரவிக்குமார் சோமு சேனலில் ஃபஸ்ட்டு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். ஜார்ஜா மெலோனி அவர்களோட கன்னத்தை தேய்ச்ச பதிவு பெரிய வயலாக இருந்தது. நிறைய பேர் என்ன திரும்ப பதிவு போட்டிருந்தாங்க, என்னுடைய கமெண்ட்டில் இல்லை, எக்ஸரத்தில் வந்து எப்படி அவர் மறுபடியும் போய் பிரஜட்டி முகத்தில் பாட்டி மூஞ்சில் முழிப்பார், பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. சரி, இனியோ பிரபலங்கள் அப்படின்னாவே வந்து ப்ராபலம் இருக்க தான் செய்யும் இல்லையா. நம்மளுக்கு இல்லாத ப்ராபலமா, உங்களுக்கு இல்லாத ப்ராபலமா, இது ஏற்றுக்கலாம் தான். ஆனால் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ பதிவு காட்டுறேன் நான். இந்த வீடியோ வந்து மொரீஷியஸ்னுடைய பிரசிடென்ட், அவங்களோட ஒய்ஃபு, அவங்க ஃபஸ்ட்டு மொரீஷியஸ் பிரசிடென்ட் வந்து கட்டி அணிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பட் அவங்க மனைவி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே பாருப்பா கொஞ்சம் தள்ளியே நில்லு, ஒன்றெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி வந்து தள்ளி நின்றுக்கிட்டாங்க. பட் இது அவங்க மத அடிப்படையில் அவங்க தள்ளி நின்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இதே மொரீஷியஸில் அங்கே ஜேடி வேன்ஸ் அவர்கள் கலந்துக்கிட்டார். ஜேடி வேன்ஸ் அவர்கள் கலந்துக்கும் போது அவங்க இல்லை, இன்னொருத்தர் அம்பாசிடர் ஒருத்தர் வந்து அதே சேம் மத நம்பிக்கை அடிக்கைகள் இருக்கிறவங்க கன்னத்தை சும்மா அப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கிட்டாங்க, இப்படியே இந்த பக்கம் பவுடர் அடிச்சுக்கிட்டாங்க. பட் இது பண்ணுறாங்க,
ஆனால் இது பண்ணலன்னும் போது பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களே தெரிஞ்சு தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா மனுஷன் கட்டி பிடிச்சி ஒரு தேய்ச்சிருப்பாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் அவர் ஒரு நல்ல மனுஷனை ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அருமையான மனிதர் அவர். பாட்டி கூட அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஜார்ஜியா மெலோனி அவங்ககிட்ட தான் கொஞ்சம் கண்ணத்தை ரொம்ப தேய்ச்சிட்டாரு. அதற்காக இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதை இரண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸலத்தில் போனீங்கன்னா மேக்ரான் அவர்கள்னு சும்மா நீங்கள் போட்டு பாருங்கள், எவ்வளோ வீடியோஸ் வருதுன்னு மட்டும் பாருங்கள். மனுஷன் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு. இன்னும் இது வேற ட்ரம்ப் வேற கையில் கிடைக்க போகுது. ஏன்னா ட்ரம்ப் இதை வச்சு என்ன சொல்ல போகிறாரோ தெரில. ஏன்னா அவருக்கு ஜார்ஜியா மெலோனியும் பிடிக்கல, இப்போ ட்ரம்ப் அவர்களையும் பிடிக்கல. ஏதாவது இணைந்து கதையை எழுதி விட்டுறாதப்பா, பாவம் அந்த மனுஷன் நிம்மதியாக இருக்கணும், வீட்டில் சோம்பெல்லாம் ஒடுங்கக்கூடாது, ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் விட்டு வச்சுருங்க, இதோட பாவம் ஏதோ ஒரு பாட்டி கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு மேக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடானில் யூஏஇ பேக்டு ஃபோர்ஸுக்கு வந்து முழுமையான பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா 3 மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் கேட்டாங்க. அவங்க இல்லை அப்படின்னோடனே யூஏஇ பேக்டு ஃபோர்ஸுக்கு 3 மாதம் பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் அமெரிக்கா அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சீனாவுடைய பாதைகளை முடக்குவதற்காக இங்கே இந்தோனேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா இணைந்து மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியும், அது இல்லாமல் இந்த ரூட்டை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு சில பகுதியை ஒதுக்குறாங்க. அது வந்து ஏரோ மார்க்கு பாருங்கள், தென் சீன கடல் பகுதியில் அமெரிக்காவுக்குன்னு ஒரு சில பகுதிகளை எழுதி கொடுக்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது பிலிப்பைன்ஸ் வந்து 4000 ஏக்கரா ஒதுக்குறாங்க. எவ்வளோ? 4000 ஏக்கரா பக்கம் ஒதுக்குறாங்க. செக்யூரிட்டி ஜோன் உருவாக்குவதற்காகவும் மற்றும் பெரிய அளவுக்கு சப்ளை செயினை உருவாக்குவதற்காகவும். ஸோ அடுத்து இவங்க குறிவைக்கப்படுகிற நாடுகள் சீனாவை தொடர்ந்து ரொம்ப கார்னர் பண்ணுவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறது அமெரிக்கா. சிரியாவில் தொடர்ந்து ஒரு சில போராட்டங்களை பார்க்க முடியுது சாரா அவர்களுக்கு எதிராக. இன்னும் தொடர்ந்து அவர் இஸ்ரேலுக்கு எதிராக கரெக்டாக இல்லை, அது இல்லாமல் இதில் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கலன்ற மாதிரியும் அவருக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அந்த பதிவு பார்க்குறீங்க. இன்றைக்கு இரவு பதிவில் தாறுமாறு தர்பாராக இருக்கும், காத்திருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோ மச், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.